அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதிலேதான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்கிறார். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த அல் குர்ஆனை அருளி வைத்தார். அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், பரக்கத் நிறைந்த ஒரு இரவிலே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறார். அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லுகிற போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரில் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறார். இந்த மாதம் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அதிலும் நாம் எதிர்நோக்கக்கூடிய பகுதிதான் நிச்சயமாக குர்ஆன் இறக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது, இறுதி 10. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா யாருக்கு குர்ஆனை இறக்கினானோ, யார் மூலம் அந்த குர்ஆனை இறக்கி வைத்தானோ அவர்கள் 2 பேரையும் சந்திக்க வைக்கிறார். ஒவ்வொரு ரமதானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். 2 பேரும் சந்திக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் இருக்கிற முழு குர்ஆனையும் ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சரி பார்ப்பார்கள். இப்படி ஒவ்வொரு ரமதானிலும் நடைபெறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற ரமதானில் மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவைகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். அந்த 2 தடவைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை முழுமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். அவர்கள் பாடமாக்கி வைத்திருப்பதை அவர்களிடத்தில் ஓதி காண்பித்து ஒப்புவிக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதன் மூலம் ரமலான் மாதம் என்பது ஒரு முஸ்லிம் குர்ஆனோடு மிக நெருக்கமான உறவை பேண வேண்டிய ஒரு மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதம் அல்லாத ஏனைய காலங்களிலும் ஒரு முஸ்லிம் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்போடு தான் இருப்பான். ஆனால் ரமலானை பொறுத்தவரையில் அந்த தொடர்பு அதிகரிக்கப்பட வேண்டும். ரமலானில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் குர்ஆனோடு தொடர்பை அதிகரிக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது, முடியுமானவரை குர்ஆனை மனனம் செய்வது, அதுபோல குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை படிப்பது, வாசிப்பது, அதே போல மேக்சிமம் இந்த ரமலானிலே முழு குர்ஆனை கொண்டும் அமல் செய்வதற்கான ஒரு ஈடுபாட்டை காட்டுவது. அதே போல 5வதாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் கவனம் செலுத்துவது. இந்த 5 விஷயங்களையும் இந்த ரமலானில் நாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. உண்மையிலே நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை பொறுத்தவரையில், இந்த காலத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எதிர்கொள்கிறோம். எல்லாமே வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. தொழில்நுட்பம் மிக உச்சகட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் கடந்த காலங்களில் இல்லாத அளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் இந்த வளர்ச்சிகளுக்கு மத்தியில் மனித இதயங்கள் சுருங்கி விட்டிருப்பதையும், மனித இதயங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதையும் நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம், மிக ஆபத்தான விஷயம். இந்த மனித இதயங்கள் சுருங்கி விட்ட காரணத்தினால், மனித இதயங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற காரணத்தினால் எல்லா வசதிகள் இருந்தும் நிம்மதி இல்லாத ஒரு நிலையை உலகத்திலே நம்ம காணுகிறோம். சந்தோஷம் இல்லை யாருக்கும், எல்லாமே இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. அந்த மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது, அந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்பதை நம்ம சிந்திக்க தவறுகிறோம். வெறுமனே உலகத்தை தேடுவதில் மட்டுமே ஆக கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த உலகத்தில் பணம் எதற்கு? நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. நமக்குரிய பதவிகள் எதற்கு? நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. குடும்பம் எதற்கு? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. இந்த உலகத்தில் நம்ம தேடக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. ஆனால் இவை எவற்றாலும் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லை என்றால் பிரச்சனை எங்கே இருக்கிறது? பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறதா, அல்லது பதவிகளில் பிரச்சனை இருக்கிறதா, அல்லது அந்தஸ்துகளில் பிரச்சனை இருக்கிறதா, அல்லது குடும்பங்களில் பிரச்சனை இருக்கிறதா, அல்லது நமக்குள் பிரச்சனை இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். என்னிடத்தில் நிறைய காசு இருக்கிறது,
நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. ஏன் என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை? ஏன் நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய மாத்திரைகள் பயன்படுத்துகிறேன்? ஏன் நான் சைக்காட்ரிஸ்டிடம் போகிறேன்? ஏன் நான் கவுன்சிலிங் தேடி அலைகிறேன்? உண்மையிலே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது முஃமின் என்பவன் மகிழ்ச்சியோடு இருப்பான் என்று சொல்கிறான். இந்த உலகத்திலும் அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கும், மறுமையிலும் அவனுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும். உலகத்தினுடைய இயற்கையான அமைப்பு, அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற அமைப்பு என்னென்றால் பிரச்சனைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கும். சோதனைகள் என்பது உலகம் அழியும் வரையும் இருக்கும். இந்த சோதனைகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு முஃமின் ரிலாக்ஸாக வாழ வேண்டும். இதுதான் அதில் உள்ள தத்துவமாகும். ஒரு காஃபிரை பொறுத்தவரையில் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஷிர்க் காரணமாக, குஃபுர் காரணமாக அவனுடைய உள்ளம் சுருங்கி இருக்கும், குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அவனுக்கு இந்த உலகத்தில் நிம்மதி இருக்காது. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை கொண்டு அவனுடைய உள்ளம் விரிவடைந்திருக்கும். ஈமானை கொண்டு அவனுடைய உள்ளத்தில் ஒளி காணப்படும். எனவே அவன் இந்த உலகத்தில் எந்த நிலையிலும், அவன் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நாளாந்த செலவுகளுக்கு போதுமான அளவு அவனிடம் பொருளாதாரம் இல்லாத ஒருவனாக இருந்தாலும் சரி, அவனிடத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு முஃமினிடத்தில் யுத்தம் நடக்கும், நிம்மதியாக தூங்குவான். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு கற்பனை கதை அல்லது. சஹாபாக்கள் அப்படி அனுபவித்திருக்கிறார்கள். பத்ர் களத்தில் 300 சொச்சம் சஹாபாக்கள், 1000க்கும் மேற்பட்ட எதிரிகள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் அன்று இரவு விடிந்தால் யுத்தம், காலையிலே யுத்தம். யுத்தம் என்பது இப்போது உள்ளது போல மறைந்திருந்து துப்பாக்கிகளை வைத்து தாக்குகிற அல்லது வேறு ஆயுதங்களை வைத்து தாக்குகிற முறை கிடையாது. நேருக்கு நேர் நின்று வாளேந்தி போராட வேண்டும். முதலில் ஒருவர் வருவார், அந்த பகுதியிலிருந்து ஒருவர் வருவார், 2 பேரும் ஃபைட் பண்ணும் போது 2வது ஆள் வருவார், அடுத்தவர் போக வேண்டும். எவ்வளவு ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன். நைட்டில் தூங்கினால் கண்டிப்பாக கனவெல்லாம் அதுதான் வர வேண்டும், தூக்கமே வரக்கூடாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், பத்ரில் தூங்கிய அந்த சஹாபாக்களுக்கு ஒரு தூறல் மழை அல்லாஹ் பொழிய வைத்தான், ஒரு தென்றல் காற்று வீசியது, அவர்கள் நிம்மதியான உறக்கத்தில் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன் என்னால் முடியவில்லை? ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும். நான் தொழுகிறேன், நான் உம்ராவுக்கு போயிருக்கிறேன், ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், நான் என்னால் முடியுமானவரை ஜக்காத்து கொடுக்கிறேன், குர்ஆன் ஓதுகிறேன். ஏன் என்னால் நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தித்தால் அவனுடைய பிரச்சனை அவனுக்கு புரியும். ஒரு ஃபித்னாக்கள் மிக வேகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழக்கூடிய நிலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த காலத்தில் வாழ்வதென்பது அன்புள்ள சகோதரிகளை உண்மையிலே கத்தியில் நடப்பதை போன்ற ஒரு நிலை, லேசான விஷயம் அல்ல. இந்த காலத்தில் நமக்கு இந்த ரமலான் வந்திருக்கிறது என்றால் இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். எத்தனை பேர் இதை ஒரு சந்தர்ப்பமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ், என்னோடு இருந்த எத்தனையோ பேர் ரமலானுக்கு முன்னால் மூத்தா போய்விட்டார்கள். சும்மா நம்முடைய வீட்டையும் நம்முடைய சரௌண்டிங்கையும் எடுத்து பார்க்க வேண்டியது, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டியது. நம்முடைய குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் சென்ற ரமலானில் உள்ளவர்கள் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை. நம்முடைய வீட்டு சூழலில் சென்ற ரமலானில் இருந்து எத்தனை பேர் இல்லை. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறவர், என்னோட ஆஃபீஸில் சென்ற வருடம் வேலை செய்தவர் இந்த முறை இல்லை, என் ஸ்கூலில் சென்ற முறை இருந்த எத்தனை பேர் இந்த முறை இல்லை. ஆனால் என்னை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு என்று இந்த ரமலானை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அப்படி இல்லாம ரமலான் வருது போகுது, சஹருக்கு எழும்புறோம், சாப்பிட்றோம், இஃப்தார் டைம்ல நோன்பு திறக்கிறோம், அவ்வளவுதான் என்றால் தோல்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அத்ஷ். சில நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பின் மூலம் அவர்கள் அடைந்தது வெறும் பசியோடும் தாகத்தோடும் இருந்தது மட்டும்தான். சில நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் நோன்பு காலத்தில் நோன்போடு அடைந்தது வெறுமனே அவர்கள் பசியதோடும் தாகத்தோடும் இருந்திருக்கிறார்கள். ஆனால்
உண்மையிலேயே நோன்பு பிடிப்பவருடைய நிலையை சொல்லும் போது, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்த நிலையிலும் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். நோன்பு பிடிக்கிறவரிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். எதற்கு நோன்பு பிடிக்க வேண்டும் என்றால் இஹ்திசாப். இஹ்திசாப் என்றால் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற நன்மைகளை, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற கூலிகளை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்க வேண்டும். இப்படி நோன்பு பிடித்தால் அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப யாருடைய நோன்பு பசியாகவும் தாகமாகவும் முடியும் என்றால் ஈமான் இல்லாமலும் இஹ்திசாப் இல்லாமலும் நோன்பு பிடிக்கிறவருடைய நோன்பு வெறும் பசியும் தாகமும் மட்டும்தான். அல்லாஹ் எதிர்பார்க்கிற எதுவும் நடக்காது. இந்த பசியோடும் தாகத்தோடும் ரமலானை கழிக்கிறவர்கள் இந்த ரமலான் அல் குர்ஆனுடைய மாதம் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆனுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ரமலானுடைய நடுப்பகுதியில் இருக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற நம்மில் எத்தனை பேர் குர்ஆனை ஒரு தடவையாவது ஓதி முடித்திருக்கோம்? நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. நான் உங்களுக்கு மார்க்ஸ் போடுறதோ நீங்க எனக்கு மார்க்ஸ் தாரதோ அல்ல. நமக்கும் குர்ஆனுக்கும் இடையில் எப்படியான ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிசோதனை. இப்ப 15 ஆயிட்டு என்றால் நம்ம எத்தனை பேர் குர்ஆனை ஓதி முடிச்சு? ஒரு நாளைக்கு 2 ஜுஸ் ஓதி முடித்திருந்தால் இன்னைக்கு குர்ஆன் முடிஞ்சு. ரைட், ஒரு தடவை நம்ம முடிக்கல. இன்றைக்கு ஒரு 15 ஜுஸ்வை முடித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆனால் மனச்சாட்சியோடு நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்றால், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்மளோட மொபைல் போனை கையில தூக்கியிருப்போம்? இந்த மொபைல் போன் நன்மை அல்ல. இன்றைக்கு நன்மை 10% என்றால் 90% கெடுதி தான் இருக்கிறது. பொய்கள், அவதூறுகள், ஜாஹிலியத்தான அம்சங்கள், இதெல்லாம் பார்க்கிறோம். பார்க்க பார்க்க நம்முடைய உள்ளம் நோய்வாய்ப்படுமே தவிர உள்ளம் நோயிலிருந்து சீராகாது. ஆனா அது நமக்கு புரியுதான? புரியுது இல்லை. போனை ஒவ்வொரு டைம்லையும் தூக்குறோம். தூங்கி எழுந்த உடனே போன், தூங்கும் போது போன், தொழுது முடிஞ்ச உடனே போன், நோன்பு துறக்கிற நேரத்தில் போன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜும்மா டைம்ல மட்டும்தான் போன் இல்லை. வேற பயானுக்கு வந்தாலும் அங்க உட்கார்ந்துட்டு போனோட தான் உட்கார்றோம். அப்ப இந்த போனை இவ்வளவு தூக்கக்கூடிய நாம் சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு போன்ல எத்தனையோ காரிகளுடைய கராத்திருக்கிறது, எத்தனையோ குர்ஆன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கின்றன. மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், நம்முடைய போன்ல எத்தனை பேர் கராத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம்? எத்தனை குர்ஆன் முஸ்ஹப் அப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம்? இல்லை நம்மகிட்ட. இன்னும் நம்ம வேகமாக ஃபித்னாவை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல லோஸ்டோத்தருக்கும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும். என்னை பத்தி அவர் எழுதுவார், அவரை பத்தி நான் எழுதுவேன், ஊரை பத்தி அவர் எழுதுவார், இப்படியாக போயிட்டு இருக்கும். இதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஆனால் முடிவு என்னன்னு கேட்டால் எல்லாரும் தோல்வி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறவர் நிச்சயமாக வெற்றி அடைவார், உள்ளத்தை கரைபடிய வைத்திருக்கிறவர் நிச்சயமாக நஷ்டம் அடைவார். அதான் ரிசல்ட். மௌத் கன்ஃபார்ம். கபருடைய வாழ்க்கையும் 100% உண்மையானது, மஹ்ஷரும் 100% உண்மையானது. அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான் என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லையோ 100% அதுவும் உண்மையானது. மஹ்ஷர்ல அடுத்த ஸ்டெப் வந்து நரகம், நரகத்துக்கு மேல ஒரு பாலம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஈமான் கொண்ட விஷயங்கள். அந்த பாலத்தை கடந்தாத்தான் அடுத்தது கந்தரா என்கிற ஒரு இடத்துல போய் நிக்கலும். அந்த கந்தரா என்கிற இடத்துல நின்றுதான் அடுத்தது சுவர்க்கம். இவைகள் எல்லாம் 100% சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உண்மையானவை. இவற்றை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் முஃமின். அவனுடைய உள்ளத்தில் இது பதியாமல் வாயில மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் முஃமின் கிடையாது. இவைகளெல்லாம் உண்மை என்பதை யாரெல்லாம் உள்ளத்தால் ஏற்று இருக்கிறானோ அவன் முஃமின்.
உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளாமல் வாயளவில் இதை பற்றி பேசுகிறவன் முஃமினாக இருக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லோரும் அதை உள்ளத்தால் ஏற்றுவர்கள். அப்ப இந்த உலகத்தில் சும்மா ஃபித்னாக்களுக்குள்ள திரும்ப திரும்ப போய் மாட்டுவது என்பது டேஞ்சராக. தெரிந்து கொண்டு மாட்டுகிறோம், பிழை என்று தெரிந்து கொண்டு திரும்ப திரும்ப செய்கிறோம். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்வது எப்படி என்று யோசிக்கிற ஒருவருக்கு இந்த ரமலான் அழகான ஒரு வழியாக அமையும். சுப்ஹானல்லாஹ், சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஃபேஸ்புக்கில் டெய்லி எழுதுவார்கள். நல்லதோ கெட்டதோ ஏதோ அவர்களுடைய பார்வையில் அவருக்கு நல்லது என்று படுறதெல்லாம் எழுதுகிறார் டெய்லி. இன்னும் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எழுதுறதெல்லாம் படிக்கிறது, படிச்சுட்டு அதுல ஒரு கமெண்ட்ஸ் எழுதுறது, அது அவர்களுடைய பொழுதுபோக்கு. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், எழுதுறல்ல, கமெண்ட்ஸ் பண்றல்ல, ஆனா வார எல்லாத்தையும் பார்க்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதுல முதலாவது டைப், ஒவ்வொரு நாளும் எழுதுகிறீர்களே, நீங்க எழுதின அவ்வளவையும் இன்றைக்கு சேர்த்து எடுத்து பார்த்தா எவ்வளவு வரும்? கமெண்ட்ஸ் எழுதுகிறீர்களே, நீங்க எழுதின கமெண்ட்ஸ் அவ்வளவையும் சேர்த்து பார்த்தா எவ்வளவு வரும்? இதற்காக நீங்கள் ஒதுக்கிய நேரம் எவ்வளவு இருக்கும்? சரி, கமெண்ட்ஸும் இல்லை, எழுதுவதும் இல்லை, வாசிக்கிறீர்களே, நீங்கள் எவ்வளவு வாசித்திருப்பீர்கள் இந்த ஃபேஸ்புக்கில்? சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட நம்மிடம் அல்லாஹு தஆலா நிறுத்தி நாளை மறுமையிலே நீ என்னுடைய குர்ஆனை ஒரு தடவை ஓதி இருக்கிறாயா என்று கேட்டால் எத்தனை பேரிடம் ஆன்சர் இருக்கிறது? எனக்கு தெரியும் நிறைய பேர் குர்ஆனோட எந்த சம்பந்தமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், இதிலேயும் ஆக கவலையான விஷயம் என்னென்றால், இப்படியான சோசியல் மீடியாக்களின் ஊடாக சீர்திருத்தம் பேசுகிற நிறைய பேருக்கு குர்ஆனுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. கூப்பிட்டு நீங்க தேவைண்டா அவங்களை உட்கார வச்சு ஒரு சூறாவை பிரட்டி கொடுத்து ஓதுண்டா ஓத மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணி கூட்டிக்காந்து செஞ்சு காட்டுவேன். ஆனால் டைம் எப்படி வேஸ்ட் பண்ண, என்ன நினைச்சுக்கு வேஸ்ட் பண்றாங்க? மறுமை இல்லை என்று நினைக்கிறார்களா? கேள்வி கணக்கு இல்லை என்று எண்ணுகிறார்களா? கபருக்குள் ஒரு வாழ்வு இல்லை என்று நினைக்கிறார்களா? இவ்வளவு பேரும் எழுதுவதை பார்த்துவிட்டு மன அழுத்தத்துக்குள்ளாக கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எவ்வளவு டைம் இதற்காக ஒதுக்கி மன அழுத்தத்துக்குள்ளாக இருப்பார்கள்? உங்களுடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடிய இந்த குர்ஆன், இதற்கும் உங்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு? நீங்கள் ஒரு தடவையே உங்களுடைய லைஃப்ல முழு குர்ஆனையும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்துல் நாஸ் வரையும் ஓதி முடித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? சொல்லுங்கள். லேசான கேள்வி அல்ல இது. சும்மா கொத்துபாவில கேட்டுட்டு போனார் என்று நீங்கள் நின்று விடக்கூடாது. இது நாளை மறுமையிலே உங்களுக்கு முன்னால் வந்து நிற்க போகிற கேள்வி இது. இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் எல்லோரும் முஸ்லிம்கள். நம்ம புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. சில ஊர்களுக்கு சில நாடுகளுக்கு நம்ம போய் பார்த்திருக்கிறோம், குர்ஆன் மதரசா கிடையாது, மௌலவி கிடையாது, ஆனா முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பேரை கேட்டா முஸ்லிம். சில நாடுகள், அசர்பைஜான் போன்ற நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகள் ஒரு காலத்தில் கல்வியின், இஸ்லாமிய கல்வியின் சிகரமாக தெரிந்த நாடுகள், இப்ப ஒன்றும் இல்லை. அந்த நாட்டில் உள்ள ஒரு முஸ்லிம் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்று சொன்னால் ஒரு அளவு நம்ம யோசிக்கலாம். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய ஊர்ல மட்டும் 20க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள், கிட்டத்தட்ட 5000 6000 குடும்பங்கள் மட்டுமே வாழக்கூடிய இந்த மருதமுனையில் 20க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள், 100க்கும் மேற்பட்ட மௌலவிகள், 500க்கும் மேற்பட்ட மௌலவியாக்கள், குர்ஆன் மதரசாக்கள், ஹிஃபுல் மதரசாக்கள், ஒவ்வொரு நேரமும் பள்ளிகளிலே 5 நேர தொழுகைக்கு வரக்கூடிய இமாம்கள், எவ்வளவு பேர் இருக்கிறார்? ஒவ்வொரு வீட்டிலும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த குர்ஆனோடு தொடர்பானவர்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், வல்லாஹி சொல்லுகிறேன் சகோதரர்களே, இன்று இந்த ஹுத்பாவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலேயே குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இருக்கிறீர்கள் என்றால், கடைசி நேரத்தில் வெளிப்பள்ளியிலே நின்று தொழுதுவிட்டு போகிறவனுக்கு எப்படி குர்ஆன் ஓத தெரிந்திருக்கும்? அவன் ஒரு ஷரத்துக்காக, பெற்றோருக்காக, சமூகத்திற்காக ஜும்மாவுக்கு வரக்கூடியவன். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ்வுக்காக வரக்கூடியவர்கள், கொஞ்ச நேரம் பிந்திவிட்டால் கவலைப்படக்கூடியவர்கள்,
இப்படியான உங்களுக்கே குர்ஆனோடு தொடர்பில்லை என்றால், இந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்லுகிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீ சரியான முறையிலே பிழை இல்லாமல் ஓது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, தஜ்வீத் பிழைகள் இல்லாமல் குர்ஆனை சரியாக ஓதக்கூடியவன் நாளை மறுமையிலே கண்ணியமிக்க மலக்குகளோடு இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது? ஏன் திக்குகிறேன்? ஏன் ஒரு சந்தர்ப்பத்தில் இமாமத் செய்வதற்கு பின்வாங்குகிறேன்? ஏன் ஒரு சபையில் கிராத் ஓத சொன்னால் என்னால் முடியவில்லை? யோசித்து கவலைப்பட்டு அதற்கு முயற்சி செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அது செகண்டாக மாறும் என்றால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இந்த முஅஜிஸா ஹாலிதா என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதம் யாருக்கு இரண்டாம் நிலைக்கு போய் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் அவருடைய உள்ளத்தில் முதல் நிலையில் இருக்கிறதோ அவருக்கு அழிவுதான், அவருக்கு கேடுதான், அவருக்கு நாசம்தான் என்பதை இந்த மிம்பரிலே நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும், அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளங்களை விரிவாக்க வேண்டும். 15 நோன்புகள் போய்விட்டன, இன்னும் குர்ஆனை தொட்டு கூட பார்க்காதவர்கள் இருக்கிறோம், மறுக்க முடியாது. 25, 30, 40, 50, 60 வருடங்கள் இன்னும் குர்ஆனுடைய தர்ஜமா ஒரு தடவை கூட படிக்கல. எப்படி போய் நிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை சும்மஞ்ச வாய்ச்சாவாடல் விடுற மாதிரி, சும்மா பேஸ்புக்ல சண்டித்தனம் காட்டுற மாதிரி, சந்திகளில் நின்று அவனையும் இவனையும் பேசுவது போல, கடைத்தெருக்களிலே நின்று அவனையும் இவனையும் கதைப்பது போல அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் போய் விளையாட முடியும் என்று இப்படிப்பட்டவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை சகோதரர்களே, உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை ஓதுவதற்கு, படிப்பதற்கு, விளங்குவதற்கு, அமல் செய்வதற்கு இலகுவாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். இதை சிந்திப்பவர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய, நான் காரமா பேசுறேன், சவுண்ட் உயர்த்தி பேசுறேன். சில நேரம் சிலர் யோசிக்கலாம், சிலர் கொத்பா முடிஞ்சோட என்ன மௌலவி கொஞ்சம் கடுமையா பேசினீங்க கேட்கிற ஆக்களும் இருக்கிறேன். அல்லாஹ்வே கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இவர்கள் இந்த குர்ஆனை படிக்க வேண்டாமா? இந்த குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டாமா? என்ன இவர்களுடைய உள்ளத்தில் கூட்டா போடப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கேட்கிற அந்த பாணி என்னுடைய பாணியை விட கடுமையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கிறான் படிக்கிறதுக்கு. உன்னுடைய முழு பிரச்சனைக்கு தீர்வு அதுக்குள்ள வச்சிருக்கிறான். உன்னுடைய குடும்ப பிரச்சனையா, உன்னுடைய மனதில் ஏற்படுற பிரச்சனையா, உன்னுடைய பொருளாதார பிரச்சனையா, உன்னுடைய அரசியல் பிரச்சனையா, எல்லா பிரச்சனைக்கும் அதுல தீர்வை அல்லாஹ் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். திபியானன் லிகுல்லி ஷை, எல்லாம் இருக்கிறது. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை. இந்த வேதத்தில் ஒன்றையும் அல்லாஹ் விட முழுக்கும் சொல்யூஷன் இருக்கிறது, முழு பிரச்சனைக்கும் தீர்வு. நம்மட பிரச்சனை என்னென்றால், நோய் என்றா டாக்டர், அரசியல் என்றா அரசியல் கட்சி, பொருளாதாரம் என்றா பேங்க். இங்கதான் தீர்வை தேடித்துக்கிறார். குர்ஆன்ல இருக்கு, நோய்க்கு மருந்து இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எத்தனை பேர் நம்புறாங்க? ஏலா டாக்டர்ல உள்ள ஈமான் அல்லாஹ்வுல இல்ல, மருந்தில் இருக்கிற ஈமான் அல்லாஹ்வுல இல்ல. எப்படி இவர்கள் குர்ஆனில் மருந்தை தேடுவார்கள்? வராது. அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டால் தான் அவர்களுக்கு குர்ஆனில் மருந்திருப்பது தெரியும், நம்புவார்கள். நக்கலடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் மருந்து என்று சொல்கிறான், ஷிஃபா என்று சொல்கிறான். நோய்க்கு மருந்து இருக்கிறது, பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது, குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது, அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. ஆனா நான் ரெடி இல்லை. எனக்கு காசு இருக்கே, நான் பணக்காரன், எனக்கு என்னத்துக்கு இந்த குர்ஆன்? எனக்கு பிசினஸ் இருக்கு. இந்த குர்ஆன் ஓதுற டைமுக்கு கடையில் நின்றா இன்னும் கொஞ்சம் பிசினஸ்ல கவனம் செலுத்தி நின்றால் நான் கூட உழைச்சிட்டு போய்த்திருவேன். எனக்கு பதவி இருக்கு, அந்த பதவியை வச்சு நான் வாழ்ந்துட்டு போய்த்திருவேன். எனக்கு சண்டித்தனம் இருக்கு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கடைசியில மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யா ரூஹல் ஹபீஸ உஹ்ருஜி இலா சகத்தி மினல்லாஹ் வ அஸாப், கெட்ட உயிரே வெளியே வா என்று சொல்லக்குள்ள
ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். கொஞ்சம் டைம் கொடு, நல்லா வாழ்ந்து காட்டுறேன், கெஞ்சு வரான், சான்ஸ் கிடைக்காது. இந்த மெசேஜை கேட்டதுக்கு பிறகு இது குர்ஆன். பரக் மதனி அவர் சொந்த கருத்தை சொன்னா பொய்யாவும் இருக்கும், உண்மையாக விட்டுட்டு போங்க கல்வி வள்ளி. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றதை ஏன் சுமந்து கொண்டு வீட்டை போய் எனக்கு யோசிக்க முடியதில்லை? குர்ஆன்ல சொல்றாங்க, கடைசி நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி கூப்பிடும் போது கை செய்தப்படுவாராம், கொஞ்சம் டைம் கொடு, நான் இதுக்கு பூரா அப்படி இருக்க மாட்டேன், நான் பிஸ்னஸ் இருந்தாலும் ஜொப் இருந்தாலும் வேறு வேறு பிஸியாக இருந்தாலும் நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக செய்வேன், சாலிஹா வாழ்ந்து காட்டுவேன், சதக்கா செய்வன், தான தர்மங்கள் செய்வன் என்று சொல்லுவாராம். ஆனால் ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. இதுதான் ஃபேக்ட். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா விசாலமாக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். நமக்கு இந்த இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது, அல் குர்ஆனில் இருக்கிறது, சுன்னாவில் இருக்கிறது என்பதை ஈமான் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். இந்த புனிதமிகு ரமலான் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இன்னும் முடியவில்லை. எஞ்சியிருக்கிற பகுதியிலாவது அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஓதுங்கள், ஓத பழகுங்கள். குறைந்தபட்சம் உங்களுக்கு கடுமையாக வெக்கமாக இருக்கி அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த யூடியூப்ல இதில் போட்டு கேளுங்கள், குர்ஆன் தர்ஜமாவை படியுங்கள். 4 பேருக்கு இந்த குர்ஆனுடைய மெசேஜை கொண்டு போகணும்னு ஆசைப்படுது. அல்லாஹ்வோட மெசேஜ் இது. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவர் நல்லா புரியுங்க. ஒரு கட்சியில் ஏதாவது ஒன்றில் இருப்பீங்க நீங்கள், ஏதாவது அவங்களோட செய்திகளை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. டெய்லி ஒரு எம்பி பேசுகிறத, ஒரு பார்லிமெண்டரியன் அல்லது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறத நம்ம கொண்டு சேர்க்கணும்ட்டு கூட ஆசைப்படுறோம். என்னத்துக்கு? அந்த ஆள்கிட்ட நமக்கு கிடைக்கும், இல்லை அவரை பிடிச்சிருக்கின்றதால. சுப்ஹானல்லாஹ், இப்படியெல்லாம் பழக்கப்பட்ட நமக்கு நம்முடைய ரப்புடைய கலாமை இதை தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ ஆசை வரணும். அந்த ஆசை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். எனவே ரமலான் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பது ரமலானுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு அந்தஸ்து. எனவே இந்த விஷயத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்